Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்னைக்கு ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். அரை கிலோ மைதா, 1 கிலோ ஜீனி, 15 ஏலக்காய். ஏலக்காய் வந்து தூள் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம், இது மாதிரி பிச்சும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து 1 கிலோ ஆனதுனால நம்ம 1 கிலோ சீனி போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. ஜீனி போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும். ஏன்னா அது வந்து இலகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடுவோம். இன்னும் கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இட்லி மாவு பார்த்துக்கு இதை கரைச்சிக்கோங்க. நம்ம வந்து உடனேவும் கரைச்ச உடனேவும் ஊற்றலாம். ஆனால் அது வந்து ரவை வந்து ஊறாமல் இருக்கும், கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வானலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சுட வச்சுக்கலாம். சுட ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றி எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே எலும்பி வருதுன்னு. எல்லாம் நல்லா மேலே எலும்பி வரவும் இது மாதிரி பிரட்டி விடுங்க. அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு எப்படி நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரவை பணியாரம் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரவை பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.